தங்கத்தின் மார்க்கெட் வந்து காலையில் 9 மணிலேருந்து நைட்டு 11 மணி வரைக்கும் ஓப்பன். இன்டர்நேஷனல் மார்க்கெட்ஸ் தான் தங்கத்தின் விலை இந்தியாவில் செட் பண்ணப்படுறதில்ல, லண்டனில் செட் பண்ணப்படுது. இதுவும் நிறைய பேருக்கு தெரியாது. அங்கே செட் பண்ணுற ப்ரைஸ் அதை வச்சு தான் இந்தியன் ப்ரைஸ் நிர்ணயிக்கப்படுது. உலகத்துக்கே தங்கத்தின் விலை லண்டனில் தான் செட் பண்ணுறாங்க. அடுத்து அந்த ப்ரைஸை வந்து இந்தியன் ப்ரைஸுக்கு மாறி வரும்போது ஐஎன்ஆரில் எவ்வளோ வருது, ஃபிசிக்கல் தங்கத்தோட தங்கம் என்ன ரேட் வருதுன்னு அவங்க நம்ம ஆப்லேயே பார்த்துக்கலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒராகோல்ட் டிஜிட்டல் கோல்டு ஆப்னாலும் டிஜிட்டல் கோல்டு இஸ் பேக்ட் வித் ஃபிசிக்கல் கோல்டு அண்ட் ஃபிசிக்கல் சில்வர். இது மக்கள் புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் டிஜிட்டல்னு என்ன நினச்சிக்கிறாங்க, தங்கமே இருக்காது போல இருக்காது, டிஜிட்டலாக இருக்கும்னு நினச்சிக்கிறாங்க. கிடையாது. டிஜிட்டல் ஒரு ஃபிசிக்கல் தங்கத்தை நீங்கள் டிஜிட்டல் ஃபார்மேட்டில் ஹோல்ட் பண்ணிக்கிறீங்க. நீங்கள் உங்கள் ஆப்பில் 1 கிராம் பார்க்குறீங்கன்னா அந்த 1 கிராம் தங்கம் ஃபிசிக்கலாக எங்களுடைய லாக்கரில் உட்காந்துருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. ஃபஸ்ட்டு. ரெண்டாவது லைவ் ப்ரைஸ் சொன்னேன். 9 மணிலேருந்து நைட்டு 11 மணி வரைக்கும் தங்கத்தின் விலை மக்களுக்கு எப்படி 40 வருஷம் பழகிட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோல்டு ரேட் அப்படின்னு பார்த்து பழகிட்டாங்க. ஆமாம், கடையில் போனால் கோல்டு ரேட் 1 கிராம் டுடே, சில்வர் ரேட் 1 கிராம் டுடே எழுதி அப்படியே தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா மாறவே மாறாது. எஸ். ஆனால் மார்க்கெட் வந்து அப்படியே காலையில் 9 மணிலேருந்து நைட்டு 11 மணிக்கு அப்படியே இருக்குமானா இருக்காது. மார்க்கெட்டின் விலை மாறி எப்படி நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு கிராஃப் இப்படி போகிற மாதிரி தான் மாறும் ஆக்சுவலி. ஆனால் நகை கடையில் அது ப்ராக்டிக்கலாக ஃபாலோ பண்ண முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து நகை விற்கிற தொழில் இருக்காங்க. கடையில் ஆயிரக்கணக்கான பொருள் வச்சுருப்பாங்க. அப்போ அதை வந்து ஒருத்தர் போய் நீங்கள் ஒரு பிரேஸ்லெட் வாங்குறீங்களோ ஒரு செயின் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பில்லிங் கவுண்டர் எஸ்டிமேட் ஃபஸ்ட்டு வாங்குவீங்க. பில்லிங் கவுண்டர் போகிறதுக்குள்ளே தங்கத்தோட விலை கிராமுக்கு ஒரு 50 ரூபா ஏறிச்சுன்னு வச்சுக்கோங்க. சார் இப்போ நீங்கள் 1 லட்ச ரூபா இல்லை 1,500,000 கொடுக்கணும்னு சொன்னாங்கன்னா தொழில் நடத்த முடியாது. அதன் காரணமாக என்ன பண்ணிடுவாங்க, அவங்க ஸ்டாட்டிக் ரேட் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸ்டாட்டிக்னா காலையில் 10 மணிக்கு தங்கத்தோட விலை வச்சுட்டாங்கன்னா சாயந்தரம் 4 மணி வரைக்கும் மாற்ற மாட்டாங்க. சாயந்தரம் 4 மணிக்கு மார்க்கெட்டோட அப் அண்ட் டவுனை போகிற பொறுத்து அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த நீங்கள் கேட்குற மாதிரி இந்த நடுவுப்பட்ட காலத்தில் தங்கத்தின் விலை மேலே கீழே போனாலும் அவங்க வரி பண்ண மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் வாங்குற பொருளில் அந்த ஃப்ளக்சுவேஷன் எவ்வளோ இருக்குன்னு நான் சொல்லிடுறேன். ஜென்ரலாக இந்த பிஸ்னஸ் இருக்கவங்களுக்கு தெரியும், ஒரு நாளைக்கு 1% 2% மேலேயோ கீழேயோ தங்கம் ஃப்ளக்சுவேட் ஆகிட்டு தான் இருக்குது. அது நம்ம கண்ணுக்கு தெரிகிறது, மக்களுக்கு அது தெரிகிறது இல்லை. பட் இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்களுக்கு தெரியும் அது ஃப்ளக்சுவேட் ஆகும். அப்படி ஃப்ளக்சுவேட் ஆகும் பொழுது நம்ம வந்து அகைன் நான் சொன்ன மாதிரி ரியல் டைம் ப்ரைஸிங் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நீங்கள் வாங்கும் பொழுது நீங்கள் 11 மணிக்கு வந்து வாங்குறீங்களா, ஆப் ஓப்பன் பண்ணிங்கன்னா 11 மணிக்கு என்ன விலையோ அந்த விலையை தான் நீங்கள் பார்ப்பீங்க ஆப்பில். அந்த 11 மணிக்கு நீங்கள் வாங்குறப்ப அது கம்மியாகவும் இருக்கலாம். காலையில் 10 மணிக்கு நான் சொன்ன மாதிரி 9லேருந்து 10 மணிக்குள்ள மார்க்கெட் ஓப்பன் ஆகுதுன்னா அந்த ஓப்பனிங் டைமில் இருக்கிற தங்கத்தின் விலைக்கு அப்புறம் 11 மணிக்கு குறைஞ்சிரும், கூடவும் செய்யலாம். அதை பொறுத்து தான் நம்மளோட ப்ரைஸ் அட்ஜஸ்ட் ஆகும். ஓகே, அப்போ நான் வந்துட்டு இப்போ 11:45 வாங்குறேன்னா 11:45 ஒரு 50 ரூபா நான் போடுறேன், இல்லை 100 ரூபா போடுறேன்னா அதுக்கு இணையான ஒரு தங்கம் கிராம் அக்கௌண்ட்ல ஏறப்போகுது. அது 11:45 என்ன விலை இருக்கோ அந்த விலை வரப்போகுது. புரிஞ்சுக்கிட்டேன். அடுத்த பாயிண்ட் வருவோம். ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆராவில் ஹெல்த் மிக்ஸ் auravil.in வெப்சைட்ல இருந்து வாங்கலாம்.